ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. வீட்லேயே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரையாக இருக்க பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதே டீஸ்பூனில் வந்து 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நட்சத்திர சோம்பு ஒரு துண்டு போட்டுக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வறுத்துக்குங்க. இதை வந்து நல்லா கறியை விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தாலே போதும். இது வறுக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூடிய வந்து 1/2 கப் அளவு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கறியை விட்டுறாதீங்க, மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இது எதுவுமே கறியலை, தேங்காயிலேயே வருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. இப்போ இது நல்லா ஆறின பிற்பாடு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றின பிற்பாடு 3 சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள்னால் அதில் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சம் கருகாப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருகாப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்த பக்குவத்தில் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குருமா வந்து மஞ்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மஞ்சட்டி நல்லா காஞ்ச பிற்பாடு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து கடலெண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். நல்லா ஹீட்டான பிற்பாடு பொடியான இருக்கிற வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ தூரம் நல்லா வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடயே வந்து கொஞ்சம் கருகாப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து ஆட் பண்ணுங்கள், காஞ்சதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, வாசனையாக இருக்காது. இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது இதோட ராஸ்மெல்லாம் நல்லா போயிடும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது கூடயே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதங்குறதுக்கு வேண்டி தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இது கூட வந்து தேங்காய் சேர்த்திருக்கோம். தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டும் கூட நீங்கள் செய்யலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சுவையான சிக்கன் குருமா ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.